பீஷ்மரும் பீமனும் மாபெரும் வீரர்கள் ஆவார்கள். இருவருடைய பெயரை கேட்டாலே எதிரி படை யுத்தம் புரியாமலே தோல்வியை ஏற்றுக்கொள்வார்கள். பீமன் கொல்லவே முடியாது என்று கூறப்பட்ட ஜராசந்தனை கொன்றான். ராட்சசர்களின் தலைவன் இடும்பனை, யாராலும் வெற்றி கொள்ள முடியாத ராட்சசன் பகாசுரனை போன்ற பெரும் அரக்கர்களை கொன்றான். 8000 யானை பலம் கொண்ட கீசகனை சில நிமிடங்களில் கொன்றான். மல்யுத்தத்தில் பீமன் வெல்ல முடியாதவனாக இருந்தான். கதாயுதம் கொண்டு குருஷேத்திர போர்க்களத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட யானைகளை அடித்தே கொன்றான். பீமன் கதாயுத வீரன் மட்டுமின்றி சிறந்த வில்லாளியாகவும் இருந்தான். வில்போரில் கர்ணன், துரோணர், அஸ்வதாமன், கிருபாச்சாரியார், கிருதவர்மன், துரியோதனன், சல்லியன், துச்சாசனன் போன்ற வீரர்களையும் தோற்கடித்துள்ளான். பீஷ்மர் தோல்வி என்பதை அறியாதவர், பரசுராமரை வென்றவர், பீஷ்மருக்கு நிகராக எந்த வீரனும் உலகில் இல்லை என்று கூறப்பட்டவர். குருஷேத்திரத்தில் 1ஆம் நாள் யுத்தத்தில் அபிமன்யுவை தாக்கச் சென்ற பீஷ்மரை தடுத்து யுத்தம் புரிந்தான் பீமன். இருவரும் கணைகளை கொண்டு தாக்கிக் கொண்டனர். இவர்களுக்கு ஆதரவாக இருபடையில் இருந்த வீரர்களும் வந்தார்கள். இருவரும் வேறு வீரர்களுடன் போர் புரிய தொடங்கினார்கள். 2ஆம், 4ஆம், 5ஆம் நாட்களில் இருவரும் குழுக்களாக போரிட்டனர். 8ஆம் நாள் இருவரும் தனித்து நேருக்கு நேராக போரிட்டனர். 8ஆம் நாள் காலை வேளையில் பாண்டவ சேனைக்குள் புகுந்த பீஷ்மர் பல வீரர்களையும் மன்னர்களையும் கொன்றார். பீஷ்மரின் தாக்குதலை தாங்க முடியாமல் பாண்டவ படை அனைத்து பக்கத்திலும் ஓடியது. வெகு சீக்கிரமே பாண்டவர்களின் வியூகம் உடைந்தது. இப்படி அனைத்து பக்கத்திலும் ஓடும் பாண்டவ வீரர்களை கண்டு பொறுக்க முடியாமல் பீமன் பீஷ்மரை எதிர்த்தான். பீமன் பீஷ்மரை பல கணைகளால் துளைத்து பீஷ்மருக்கு துணையாக வந்த துரியோதனன் மற்றும் அவனது தம்பிகளையும் தாக்கினான். பீமன் இப்படி பீஷ்மரை எதிர்த்தபோது பாண்டவர்கள் சிங்க முழக்கமிட்டார்கள். பீமனின் கணைகளை அறுத்த பீஷ்மர் 100கணக்கான கணைகள் கொண்டு பீமனையும் அவனது தேரையும் மறைத்தார். பீஷ்மரின் கணைகளை வெட்டிய பீமன் சரியாக குறிபார்த்து பீஷ்மரின் தேரோட்டியை கொன்றான். தேரோட்டி இல்லாததால் கட்டுப்பாட்டினை இழந்த பீஷ்மரின் குதிரைகள் தேருடன் களத்தை விட்டு ஓடின. பீஷ்மர் போர்க்களத்தை விட்டு சென்றதை கண்ட பீமன் சிங்க முழக்கமிட்டான். பீஷ்மர் வீகம் போடுவதிலும் போர் அனுபவத்திலும் தெய்வீக ஆயுதங்களில் பீமனை விட சிறந்திருந்தார். பீமன் பலத்திலும் கடுமையாக போரிடுவதிலும் பீஷ்மரை விட சிறந்திருந்தான். இருவருமே கிட்டத்தட்ட சமமான வீரர்களே. பீஷ்மர் பாண்டவர்கள் மேல் இருந்த பாசத்தால் அவர்களை கொல்ல மாட்டேன் என்று கூறியவர். போர்க்களத்தில் பாண்டவர்களை எதிர்ப்பதில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. பாட்டனான பீஷ்மரை தாக்க பாண்டவர்களும் விரும்பவில்லை. இதற்கு நல்ல உதாரணம் 14ஆம் நாள் விகர்ணன் கொல்லப்பட்ட போது துக்கம் கொண்ட பீமன் விகர்ணன் அருகில் சென்று, பீஷ்மரும் நீயும் கொல்லப்பட்ட இந்த போர் மிகவும் கொடியது என்று கூறி வருந்தினான்.